டாக்டர் இப்ப என்னுடைய கால் தேஞ்சு வளைஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ணா இந்த வளைவு நேராயிருமா? அப்படின்னு பல நோயாளிகள் கேட்குறாங்க. ஏன்னா, தேய்மானத்தோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கால் வளையிறது. நெறைய நோயாளிகள் கால் தேஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா, 1 காலோ அல்லது 2 காலோ வந்து வளைஞ்சிரும். சில எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்படி சைடுல நல்ல ஒரு ஒரு எப்படி ஒரு குச்சிய நல்லா வளைச்சு அப்படின்னா, அந்த மாரி ரொம்ப வளைஞ்சிருக்கும். நெறைய அ பெரியவங்கள பார்த்துருப்பீங்க. கால் ரொம்ப வளைஞ்சு அப்படியே தாங்கி தாங்கி நடந்திருப்பாங்க. நெறைய நோயாளிகள் அந்த மாரி வராங்க. ஆனா என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தயக்கம், பயம், சரி இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்க ஆட்கள நெறைய பார்க்குறோம். ஆனா என்னன்னா, இந்த மாரியான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளின் பொழுது இந்த வளைவை நேராக்கிருவோம். ஏன்னா, வளைஞ்சிருச்சுன்னா பயோ மெக்கானிக்கலா வளைஞ்சிருக்கும் பொழுது, அந்த ஒரு பக்கத்தில் மட்டுமே வெயிட் பயங்கரமா லோட் ஆகும். ஏன்னா, நம்மளுடைய மூட்டுல வந்து 2 சமமான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. 2 பக்கமும் ஈக்குவலா வெயிட் விழுந்துச்சுனா தான், அந்த எடை வந்து தொடையிலிருந்து காலுக்கு, பாதத்துக்கு ஈக்குவலா வெயிட் 2 சைடும் போகும். வளைஞ்சிருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு சைடு மட்டுமே இந்த வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறனால, கொஞ்சம் தேய்மானம் அதிகமா தேஞ்சுட்டே இருக்கும். ஸோ தேய தேய வளைவு அதிகமாகும். வளைவு அதிகமாக தேஞ்சுட்டே இருக்கும். ஸோ இது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஸோ அதனால இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு வளைவு அதிகமாகி போயிட்டே இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வலியும் இருக்கும். அவ்வளவுக்கு அவ்வளவு தேய்மானம் இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த மாரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் போது இந்த வளைவை சரி பண்ணிருவோம். இந்த கால வந்து மெக்கானிக்கல் ஆக்சஸ பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம்னா, அந்த பொருத்தக்கூடிய இம்ப்ளான்ட்ஸும் நேரா பெர்ஃபெக்ட்டா வெயிட் தாங்கும். ஸோ அவங்க வந்து நேரா நடக்கலாம். சரி நிறைய நோயாளிகள் இந்த மூட்டு மாற்றுக்கு அப்புறம் கால் நேரா வச்சு நல்லா நடக்குறாங்க. அதனால வளைவு சரியாகாம போயிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.